சிவகங்கை காளையார் கோவில் அருகே காவல் உதவி ஆய்வாளரை வெட்டிவிட்டு ரவுடி தப்ப முயன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுரேஷ் கண்ணன் வழங்கி கேட்கலாம். சுரேஷ் கண்ணன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் இன்று காலையில் வாகன சோதனையில் காலார்குளம் அருகே போலீசார் ஈடுபட்டு வந்தனர். அப்போ பல குற்ற வழக்குகள் தொடர்புடைய அகிலன் என்ற குற்றவாளியை சோதனை செய்த போது அவர் வாகனத்தில் வைத்திருந்த ஆயுதங்களை வைத்து குகன் என்ற சார்பு ஆய்வாளரை தாக்க முயன்றுவிட்டு தப்ப முயன்றுள்ளார். காலார்குளம் போலீசார் இன்ஸ்பெக்டர் ஆடிவேல் சுட்டு பிடித்து சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுடப்பட்ட குற்றவாளி அகிலன் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல் சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டு தற்போது மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மேல் சிகிச்சையாக கொண்டு செல்லப்பட்டது. சிவகங்கையில் கடந்த ஒரு மாதத்தில் 2 குற்றவாளிகளை சுட்டு பிடித்த சம்பவம் குற்றவாளிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை காளையார் கோவில் அருகே காவல் உதவி ஆய்வாளரை வெட்டிவிட்டு ரவுடி தப்ப முயன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. வழக்கு ஒன்றில் போலீசார் கைது செய்ய முயன்றபோது அகிலன் என்ற ரவுடி தப்ப முயன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் எஸ்ஐ குகனை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்ற ரவுடி காவல் ஆய்வாளர் ஆடிவேல் சுட்டு பிடித்ததாகவும், காயமடைந்த எஸ்ஐ குகன், ரவுடி அகிலன் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிவகங்கை காளையார் கோவில் அருகே காவல் உதவி ஆய்வாளரை வெட்டிவிட்டு ரவுடி தப்ப முயன்றதாகவும், வழக்கு ஒன்றில் போலீசார் கைது செய்ய முயன்றபோது அகிலன் என்ற ரவுடி தப்ப முயன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் எஸ்ஐ குகனை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்ற ரவுடியை காவல் ஆய்வாளர் ஆடிவேல் சுட்டு பிடித்ததாகவும், காயமடைந்த எஸ்ஐ குகன், ரவுடி அகிலன் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.